ஹாய், வெல்கம் டு மை vlog. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சிக்கன் தம் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் வச்சு சூப்பரான தம் பிரியாணி செய்யலாம். இதுக்கு பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ்க்கு நான் ஊற வைக்க வச்சுட்டேன். இதுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் காலிஃப்ளவர், பீஸ், கேப்சிகம், பீன்ஸ் இது தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட், தனியாத்தூள், லெமன் ஜூஸ், தயிர், அப்புறம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ். இது கூடவே சிக்கன் பிரியாணி மசாலா சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். இது மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ்க்கு நான் மேரினேட் பண்ண வச்சுட்டேன். அது மேரினேட் ஆகிற கேப்பில் ரைஸ் குக் பண்ணுறதுக்கு தண்ணியில் க்ரீன் சில்லி, கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்து சால்ட்டும் போட்டு ஒரு பாயில் வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க நம்ம பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துட்டேன். ரைஸ் ரொம்ப குக் ஆகக்கூடாது. ரைஸ் ஒரு 75-80% குக் ஆனால் போதும். ஓவர் குக் ஆனால் அதை தம் விட்டதுக்கப்புறம் குழஞ்சி போயிடும். நல்லா உதிரியாக வரணுன்னா இந்த அளவுக்கு தான் குக் பண்ணி எடுக்கணும். வெஜிடபிள்ஸ் குக் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே ஃப்ரைட் ஆனியன் தான். ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே ஆயிலில் க்ரீன் சில்லி, கரம் மசாலா ஸ்பைசஸ், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி மேரினேட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மட்டும் வாட்டர் சேர்த்தா போதும். வெஜிடபிள் ரொம்ப குக் ஆகக்கூடாது. 60% குக் ஆனால் போதும். சேம் ரைஸ் மாதிரியே தான் தம் விடுறப்போ அது ஓவர் குக் ஆன மாதிரி ஆகிடும். இவ்வளோ மட்டும் பண்ணிவிட்டு மசாலா டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது ஆட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் போட்டு ஒரே லேயர் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனும் சேர்த்து லிட்டு போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் தம் விட்டுட்டேன். அதை ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். தம் ஆனதுக்கப்புறம் கூட கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். லிட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது. பிரியாணி சூப்பராக ரெடியாக இருந்தது. சேம் நான்வெஜ் பிரியாணி மாதிரியே தான் இருந்தது. சிக்கன் தம் பிரியாணி மாதிரியே தான் இருந்தது. கலர் சேர்க்காமலே சூப்பரான கலர் வந்திருந்தது. அதுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருந்தேன். வீட்டுக்கு யாராவது வெஜிடேரியன் கெஸ்ட் வந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான வெஜ் தம் பிரியாணி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இது தான் சாப்பிட்டோம் டின்னருக்கு. இது கூடவே ரைத்தா தான் செஞ்சுருந்தேன். குக்கம்பர் ரைத்தா தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை ட்ரை பண்ணணும். நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக அதே டேஸ்ட்டில் சூப்பராக சிக்கன் இல்லாமல் அதுக்கு பதிலாக வெஜிடபிள் வச்சு செய்யக்கூடிய பிரியாணி.